மனிதன் உண்ணுகிற உணவுகளில் 3 உணவுகளுக்கு கேள்வி கணக்கு இல்லை. சஹர் உணவுக்கு கேள்வி இல்லை, இஃப்தார் உணவுக்கு கேள்வி இல்லை, விருந்தினர்களோடு சாப்பிடுகிற உணவுக்கு கேள்வி கணக்கு இல்லை. சஹர் உணவுக்கு கேள்வி இல்லை. பெருமானார் சொல்லுவாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர் சாப்பிடுங்கள், சஹர்ல பரக்கத்து இருக்குதுன்னு சொன்னாங்க. சஹர் சாப்பிடணும், கொஞ்சமாவது சாப்பிடணும். சஹர் உணவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி சொல்லும் போதெல்லாம் பரக்கத்தான சாப்பாடுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் சஹர் சாப்பிட எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. ஹலும்மு இலல் கதா இல் முபாரக், இந்த அருள்வலம் செய்யப்பட்ட பரக்கத்தான உணவை உண்ண வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதனால சஹர் உணவு பரக்கத்து, அதுக்கு கேள்வி இல்லை சரிங்களா. இஃப்தார் உணவுக்கு கேள்வி இல்லை. எப்போவுமே விருந்தினர்களோடு சாப்பிட்டு பழகுங்க. கேள்வி கணக்கிலிருந்து தப்பிக்கணும்னா 4 பேர்த்த கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுங்க எப்போவுமே. அப்போ அல்லாஹ் கேள்வி கேட்கவே மாட்டான். எப்படி சாப்பிட்டாலும் கேள்வி இல்லை. இந்த 3 வகை உணவுகளுக்கு கேள்வி கிடையாது. அதனால சஹருடைய நேரம், துஆவுடைய நேரம். சஹர் சாப்பாட்டில் தினமும் யாராவது 2 பேருக்கு, மிஸ்கின்களுக்கோ முசாஃபிர்களுக்கோ வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்களுக்கோ யாரோ ஒரு 2 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. இஃப்தார் யாரோ ஒரு 2 பேருக்கு தினசரி கொடுங்க. நீங்க இஃப்தாருக்கு யாருக்காவது உணவளித்தீங்கன்னா உங்களுக்கு நோன்பு வச்ச நன்மை கிடைக்கிறதோட அவருடைய நோன்புடைய நன்மையும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி எத்தனையோ நல்லறங்களுடைய ஒரு அழகான வாய்ப்பு எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். அருமையானவர்களே.